கடவுளுடைய இறைத்திட்டம் எவ்வாறு யோனாவால் நினிவே நகருக்கு கிடைத்தது, நினிவே நகரம் எவ்வாறு காப்பாற்றப்பட்டது என்பதை இக்கதை வழியாக அறிவோம், வாழ்வாக்குவோம். முன்பொரு காலத்தில் யோனா என்பவர் வாழ்ந்து வந்தார். நல்ல ஞானம் நிறைந்தவர். சில சமயங்களில் பிடிவாதமாகவும் அவர் இருப்பார். மிகப்பெரிய சவாலை அவர் எதிர்கொள்ளவிருந்தார். பலரும் அவரிடம் வந்து ஆலோசனை கேட்பது வழக்கம். தினம்தோறும் அவர் கடவுளை நோக்கி மன்றாடினார். கடவுளும் அவர் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார். ஒரு நாள் இறைவன் அவரிடம் பேசினார். யோனா, நீ நினிவே நகருக்கு செல்ல வேண்டும். 40 நாட்களில் நினிவே நகரம் அழிய உள்ளது. எனவே மனம் மாற வேண்டும் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆனால் யோனா அங்கு செல்ல விரும்பாமல் தர்சீசுக்கு ஒரு கப்பலில் ஏறினார். ஒரு பயங்கரமான புயல் வெடித்தது. மாலுமிகள் அனைவருமே பயந்து இந்த நிலை ஏன் வந்ததோ என்று அச்சத்தோடு பயத்தோடு இருந்தனர். ஆனால் யோனா மட்டும் ஒரு அறையில் சென்று உறங்கிக் கொண்டிருந்தார். கடலில் யாரை தூக்கி போடலாம் என்று பெயர் குலுக்கி போட்டனர். யோனாவின் பெயர் விழுந்தது. யோனா அப்பொழுது, நான் கடவுளின் கட்டளையை மீறி பயந்து அஞ்சு இங்கு வந்தேன், எனவே என்னை தூக்கி கடலில் எரியுங்கள் என்று சொல்ல அவர்களும் அவரை தூக்கி எறிந்தனர். அவர் கடலில் விழுந்ததும் ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அவரை விழுங்கிச் சென்றது. பிறகு கடல் கொந்தளிப்பு நின்றது. இந்த திமிங்கலம் யோனாவை தன் வயிற்றினுள் கொண்டது. இருட்டான ஈரமான அந்த குகை போன்ற திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்த யோனா, ஆண்டவரே, என்னை வெளியே அனுப்பும், நான் இறைப்பணியை செய்வேன் என்று அவர் மன்றாடினார். 3 நாட்களுக்கு பிறகு திமிங்கலம் நினிவே நகரத்தில் யோனாவை துப்பியது. யோனா நன்றி உள்ளவராக இருந்தார். தனது பணியை முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து நினிவே நகருக்கு சென்று, எல்லோரும் மனமாறுங்கள், நினிவே நகரம் 40 நாளில் அழிக்கப்படும் என்ற செய்தியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள், பெண்கள், அரசர் என அனைவருக்கும் இந்த யோனா அறிவித்தார். எல்லோரும் யோனாவினுடைய செய்தியை கேட்டனர். யோனா மறுநாள் இந்த மக்கள் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி, குழந்தைகள், பெரியவர்கள், அரசர்கள் என அனைவருமே இறைவனை நோக்கி மனம் வருந்தி மன்றாடினர். நினிவே நகரம் காப்பாற்றப்பட்டது. யோனாவுக்கு ஒரு சந்தேகம். ஏன் கடவுள் இந்த நகரத்தை காப்பாற்றினார் என்று எண்ணிய போது, பாலைவனத்தில் வெயில் மத்தியில் யோனாவுக்கு நிழலாக ஒரு செடியை முளைக்கச் செய்தார். அந்த செடி அவருக்கு நிழலை கொடுத்தது. திடீரென்று ஒரு புழு வந்து அச்செடியை கடிக்க அந்த செடி வதங்கி வாடி அழிந்தது. இந்த செடியை கடவுள் ஏன் தந்தார், அழித்தார் என்று எண்ணிய போது, கடவுள், இந்த செடியை நினைத்து நீ கவலைப்படுகிறாயே, நினிவே நகரத்தில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள், விலங்குகள் குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவர்கள் என் இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களே என்று சொல்லி இரக்கத்தை கொடுத்தார். நினிவே நகரம் காப்பாற்றப்பட்டது. அன்பு உறவுகளே, யோனாவின் அழகிய கதை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? கடவுளுடைய இறைத்திட்டம் நம் வழியாக நிறைவேற வேண்டுமென்றால் அது நிறைவேறும். கேள்விகள்: யோனா எந்த நகரத்திற்கு தப்பிச் சென்றார்? யோனா எத்தனை நாட்களில் நினிவே அழியும் என்று சொன்னார்? யோனாவின் மனமாற்றத்தால் மக்களுக்கு கிடைத்தது என்ன?